சுந்தர், என்னப்பா ஆச்சு உனக்கு? நீ ஆம்பளப்பா, உன் கண்ணுல இருந்து தண்ணி வரலாமா? எனக்கும் மனசு இருக்கு பேபி அம்மா. நம்ம மன கஷ்டம் மத்தவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது. முதல்ல கண்ணத்தோட. நீ இப்ப யார நினைச்சு அழறன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. மாலதி நல்ல பொண்ணு, ஆனா அவளுக்கு நேரம் சரியில்லை. கொஞ்ச நாள்ல உங்க அம்மாவோட சுயரூபம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிடும் அவளுக்கு. அப்புறம் உங்க அம்மா விட்டுட்டு வந்துருவா. பொறுமையா இரு. மாலதியை பிரிஞ்சிருக்கிறது இப்ப எனக்கு பெரிய கஷ்டமா தெரியல பேபிமா. என் குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியல. அது இல்லாம எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. தினமும் ராத்திரி அது என் நெஞ்சு மேல உட்கார்ந்துகிட்டு அது குட்டி கையால ஒரு தடவையாவது என் காதையும் மூக்கையும் மீசையும் புடிச்சு இழுக்கணும், என் கண்ணத்துல அடிக்கணும். அப்பதான் எனக்கு தூக்கம் எட்டி பார்க்கும். பேபியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஞாபகம் இல்லாம உங்ககிட்ட என் குழந்தைய பத்தி பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லப்பா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போனது இப்பெல்லாம் நான் ஒரு பெரிய குறையாவே நினைக்கிறது இல்ல. வாழ்க்கையில எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறது எல்லாம் கிடைக்கிறது இல்ல. பைக் இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, நகை நட்டு இல்ல. இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு குறையோட தான் வாழுறாங்க. நாங்க குழந்தை இல்லாம வாழறோம், அவ்வளவுதான். பொதுவா நமக்கு ஒண்ணு கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அது இல்லாம வாழ்ந்துடலாம். கிடைச்ச ஒண்ணு இல்லாம போனா அதை ஏத்துக்கிட்டு வாழறது கஷ்டம். அதனால உன்னோட குழந்தைய வச்சு எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்கம்மா. நீ நினைச்சா அந்த குழந்தைய வச்சு உன் பிரச்சனையை சரி பண்ணிடலாம். உன் பொண்டாட்டிய உன்னோட வந்து குடும்பம் நடத்த வைக்க முடியும். எப்படிமா? யோசிச்சு பாரு. உன்னை வேண்டான்னு சொன்னவ உன் குழந்தைய மட்டும் எதுக்கு வச்சிருக்கணும்? அது உன்னோட ரத்தம் தானே. அந்த அர்த்தத்துல போய் கேளு. குழந்தைய வாங்கிட்டு வா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா. அதுக்கு மேல பெத்தவளால குழந்தைய விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. வேற வழி இல்லாம உன்னோட வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவா. என்னம்மா சொல்றீங்க? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா புரியுது. பெத்தவ கிட்ட போய் குழந்தை எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேட்டனா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நீ யோசிக்கிற. அப்படி கேக்குறது தப்புதான், பாவம்தான். நீ அந்த பாவத்தை பண்றதுனால உனக்கு நடக்கிற நல்லதை விட அவளுக்கு பெருசா ஒரு நல்லது நடக்கும். உங்க அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கும். அத நினைச்சு பாரு. இல்லம்மா, நான் போய் கேட்டா எப்படிம்மா உன் குழந்தைய கொடுப்பா? நீங்க நினைக்கிற மாதிரி ரோஷம் வந்து உடனே குழந்தைய தூக்கி கொடுக்க மாட்டா. அதுக்காக அவளை அடிச்சு உதைச்சு என்னால குழந்தைய பிடிங்கிட்டு வர முடியாது. நீ மட்டும் போய் கேட்காத சுந்தர். மாலதியோட அம்மாவை கூட்டிட்டு போ. அவங்க அவளை நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ரோஷம் பொத்துக்கிட்டு வந்து மாலதி குழந்தைய தூக்கி கொடுத்துருவா. நம்பிக்கையோட போப்பா, எல்லாம் நல்லதே நடக்கும்.
அத்தை நான் வந்தேன்னா அவ மறுபடியும் தீ குளிக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பா. நீங்க போய் பேசுங்க. சரிங்க மாப்பிள்ள. நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன். நீ உன் புருஷனை உன் தங்கச்சிட்ட விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. நீ அங்க போய் நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வா, அவங்க பிரிஞ்சிருவாங்க. இல்லத்த, நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்கவே இல்ல. மறுபடியும் முருக மரத்துல ஏறிட்டீங்க. ம்ஹும். உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நான் இப்பவே கிளம்புறேன். ஐயோ மாலதி, மாலதி, ஐயோ நான் சொல்றத கேள மாலதி. ஷோ. இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்போ நீ உன் புருஷனை கூட்டிட்டு வந்து அவனோட சேர்ந்து வாழ்னு நான் சொல்லல. நீ அவனை பிரிஞ்சு வந்து அனுபவிக்கிற துன்பத்தை அவன் நந்தினிய பிரிஞ்சு வந்து அனுபவிக்கணும். அதுதானே தர்மம், அதுதானே நியாயம். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நிறுத்துங்க சம்பந்தி. நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்ணு மாப்பிளையும் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் அவங்கள பிரிச்சு வச்சு இப்படி பாடா படுத்துறீங்க? ஏன் அவங்க வாழ்க்கையை இப்படி நாசம் பண்றீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க தரோம். வாங்கிக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து ஒதுங்கி போயிடுங்க. நல்லா இருக்கே நியாயம். நான் ஒதுங்கி போயிட்டா உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும். இவளை இழுத்துட்டு போய் அந்த படுகுழியில தள்ளி இவளோட சேர்த்து நந்தினிக்கும் என் பிள்ளையதான் புருஷனா இருக்க வைக்கலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? சீ, அது உங்க புத்தி. ஏன் புத்தி அப்படிலாம் போகாது. உங்களுக்கு அவ்வளோ நல்ல புத்தி இருந்திருந்தா அன்னைக்கே வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். உங்க பையன் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு என் குடுமைய புடிச்சு கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? ஏன் மருமகளை விட்டுட்டு ஏன் பையன் போனது உங்க ரெண்டாவது பொண்ணு பின்னாடி, அதனால கேட்கல. இதே வேற ஒரு பொண்ணோட என் பையன் போயிருந்தான்னா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஏண்டி, இப்படி ஒரு கேவலமான பொம்பளை கூட தங்கி இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளிய போ. ஆமாண்டி, வெளியில போக சொல்லாம என்ன பண்ணுவ? இந்த பொம்பளை தான் நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்ததா கற்பனை பண்ணி சொல்லி உன் மனசை கெடுத்து வச்சிருக்காளே. உனக்கு உண்மையை புரிய வைக்க வரவங்களை எப்படி பிடிக்கும்? எல்லா உண்மையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். இனிமே எனக்கு யாரும் எந்த உண்மையும் புரிய வைக்க தேவையில்லை. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அதையெல்லாம் உண்மையான சொல்லி நான் ஏத்துக்கிறேன். ஆனா உன் தங்கச்சி உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு மட்டும் சொல்லிடாத. சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா அதுதான் உண்மை. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா அது பொய்யா தெரியலாம். ஆனா நான் அதை உள்ள இருந்து பார்த்தவ. அதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. சரிடி, அப்ப உன் புருஷனே வேண்டான்னு ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு பிறந்த குழந்தை மட்டும் உனக்கு எதுக்கு? அவர்கிட்டயே தூக்கி கொடுத்துற வேண்டியதானே? அதை ஏண்டி பண்ணல? அந்த குழந்தை அவரோட ரத்தம். அந்த குழந்தைய பாக்குறப்பல உனக்கு அவரோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்காதா? அப்புறம் அதை மட்டும் ஏண்டி தூக்கி சுமக்கிற? அது நான் பெத்த குழந்தை. அத நான் சுமக்காம வேற யாரு சுமப்பாங்க? ஏன் நந்தினிக்கு விட்டு கொடுக்க சொல்றியா? என் புருஷனை விட்டு கொடுத்தது அவளுக்கு பத்தாதாமா? இத பாருங்க, யாராவது ரத்தம் பித்தோன்னு என் குழந்தை கேட்டு இங்க வந்தீங்க, அதுக்கப்புறம் நான் சாக மாட்டேன். வரவங்க மேல எல்லாம் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி போட்டுருவேன். கொளுத்தி போடுவடி, கொளுத்தி போடுவேன். ஆமாண்டா, என் மருமக உன்னை தலைமொழிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையா? அவளை கொலகாரியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் தான் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? வந்ததும் இல்லாம அத்தைய கை ஓங்குறீங்க. முதல்ல வெளிய போங்க. வெளியில போறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா வெறுங்கையோட போக மாட்டோம். என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு கட்டின சேலையோட கிளம்பி வந்துட்டேனே. என்கிட்ட உங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? ஏன் குழந்தை இருக்குல்ல?
என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புத்தி கெட்டு போய் இருக்கிற இடத்துல என் குழந்தைய நான் வளர விட மாட்டேன். என் குழந்தை என்கிட்டயே கொடுத்துரு, நானே வளர்த்துக்கிறேன். கடவுளே வந்து சொன்னாலும் என் குழந்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். உயிர் மேல ஆசை இருந்தா உடனே இங்கிருந்து ஓடி போயிடுங்க. ஐயோ, என்ன என்னையே மிரட்டுறியா? அதுவும் கரெக்ட் தான். எங்க அம்மா அந்த அளவுக்கு உன்னை வளர்த்து விட்டு இருக்கு. உங்ககிட்ட நான் இது கேட்கணும். என் குழந்தைய நானே தூக்கிட்டு போறேன். சுந்தரி, மாலதி போமா. ஏய் ஏய் சுந்தரி, இங்க பாருங்க, என் குழந்தைய தொடாதீங்க. ஒரு பாவியோட கை என் குழந்தை மேல படவே கூடாது. அதுவும் நீங்க சாதாரண பாவி இல்ல. காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எங்க போய் தலை முழுகி எந்திரிச்சாலும் நீங்க பண்ண பாவம் உங்களை விட்டு போகாது. அப்பேற்பட்ட மகா பாவி நீங்க. மாலதி, யார பார்த்து என்ன வார்த்தடி சொன்ன? உன் மருமகன் பண்ண காரியத்துக்கு பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல பாடி. முடியும்? ஏய், எந்த தப்பும் பண்ணாத தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற நான் தாண்டி அப்பாவி. டேய் நித்ரா, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் மருமகளை கொலை பண்ணிட்டு போலான்னு தானே வந்திருக்கேன். நான் உசுரோட இருக்க வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். போட வெளியே போய் தொலைடா. மாலதி, மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேள்றி. அத்தை, அவளா மன்னிப்பு கேட்க மாட்டா. அத்தை, நீங்க வாங்க போலாம். வாங்க. நீ எப்பதான் திருந்துவியோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ச்சே. போங்க போங்க, திருந்த வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். மாலதி, ஐயோ மாலதி, மாலதி, அம்மாடி, மாலதி கணத்துறமா, கணத்துற, மாலதி, மாலதி கண்ண திறந்து பாருமா. அத்தை நான் இருக்கேம்மா, நான் உன்னை காப்பாத்துறேம்மா. ஐயோ மாலதி, மாலதி, மாலதி. வள்ளி, போன காரியம் என்னாச்சு? மாலத்தி குழந்தைய கொடுத்தாளா இல்லையா? குடுப்பா குடுப்பா. அவ பொண்ணாங்க, அவ ராட்சசிங்க. 3 பொண்ணா பிறந்துட்டாங்க. மூத்தத ஆம்பளை புள்ள மாதிரி வளர்க்கறேன்னு சொல்லி அவளை இஷ்டப்படி வளர்த்துட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஐயோ, அடங்கா பிடாரியா மாறிட்டா. அவ இனிமே திருந்தவே மாட்டாங்க, திருந்தவே ஐயோ, மாட்டா. அவ திறந்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீ திறந்துற வழியை பாரு. நான் என்னங்க தப்பு பண்ண? மாலத்தி தப்பு பண்ணாத வரைக்கும் அவளை ஓம் பொண்ணு ஓம் வளப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ அவளை ஏன் பொண்ணு ஏன் வளப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எந்த ஒரு நியாயம்? ஏங்க, இப்ப தேவையில்லாம விதண்டாவாதம் பண்ணி என் ஆத்திரத்தை கலப்பாதீங்கங்க. சரி, நான் எந்த விவாதமும் பண்ணல. மாலத்தி என்னதான் சொன்னா அதை சொல்லு முதல்ல. குழந்தைய கொண்டு போக சொல்லி தூக்கி குடுக்கலனா கூட பரவாயில்லைங்க. கண்ணுல கூடவா காட்டக்கூடாது? மாப்பிள்ளை குழந்தைய பார்க்க கூடாதான், தொடக்கூடாதான். தொட்டா மாப்பிள்ளை பண்ண பாவம் குழந்தைய ஒட்டிக்குமா அப்படின்னு அவ சொல்றாங்க. மாப்பிள்ளை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, கதறி பார்த்தாருங்க. அவ மசியவே இல்லங்க. பொறுக்க முடியாம மாப்பிள்ளை அவளை பிடிச்சு தள்ளி விட்டாருங்க. நீங்க 2 பேரும் அவளை சமாதானம் பண்ண போனீங்களா இல்ல சண்டை வளர்க்க போனீங்களா? ஏற்கனவே அவ எல்லாரும் மேலயும் கோவமா இருக்கா. இப்ப கீழே தள்ளி விட்டா அந்த கோவம் ஜாஸ்தியாகி அவ தலைக்கு ஏறிடாதா? நீ ஏன் அதை தடுக்காம இருந்த? எப்படிங்க தடுக்க முடியும்? நான் அறையலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை என்ன முந்திக்கிட்டாரு. நீங்க வந்திருந்தாலும் அது தாங்க பண்ணிருப்பீங்க. நம்ம மாப்பிள்ளைய பார்த்து மகா பாவின்னு சொல்றா. அதை கேட்டுக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? ஐயோ, மாப்பிள்ளையோட அம்மா தான் கூப்பிடுறாங்க. வேண்டாங்க, அவ வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதுங்க. நாங்க அங்க போய் ஏதோ பெரிய குத்தம் பண்ணிட்ட மாதிரி ஒரேடியா ஒப்பாரி வைப்பாங்க. வேண்டாங்க, கட் பண்ணுங்க. இரு கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்னங்க சொல்லுங்க சம்பந்திமா. இப்ப உங்களுக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்குமே, உச்சி கொழுந்து போயிருக்குமே. என்னம்மா என்ன சொல்றீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்க பொண்டாட்டி என் பையனையும் எதுக்கா என் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க? என் மருமகளை கொல்றதுக்கு தானே. அத அவங்க கச்சிதமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சம்பந்திமா, தப்பா பேசாதீங்க. நான் பேசுறது சரியா தப்பான்னு டாக்டர் வந்து பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். டாக்டரா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப எதுக்கு டாக்டர்னு சொல்றீங்க? என் பையன் பிடிச்சி தள்ளி விட்டதுனால என் மருமக மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அவளை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. ஐயோ கடவுளே, எந்த ஆஸ்பத்திரி சொல்லுங்கம்மா. வீட்டு ஆஸ்பத்திரி. என் மருமகளுக்கு மட்டும் எசகு பசங்க ஏதாவது ஆச்சு, நான் ஜெயிலுக்கு போறத பத்தி கூட கவலைப்பட மாட்டேன். வந்து உங்க அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிடுவேன். இது மட்டும் உறுதி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க போனை வைங்க, நாங்க இதை உடனே வர்றோம். என்ன
மாப்பிள்ளை பிடிச்சி தள்ளி விட்டதுல மாலதி கீழே விழுந்து மயக்கமாயிட்டாளாம். அவளை வீட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? வா நம்ம உடனே போய் பார்த்துடலாம். இல்லங்க இல்ல மாலதி மயக்க போட்டுலாம் விழலங்க. அந்த பொம்பளை போய் சொல்லுதுங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். நீ வா, நீ பேசாம வா, போலாம் வா. என்னங்க இல்ல மாமா, அக்கா உங்களை என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும், திட்டி இருக்கட்டும், அதுக்காக நீங்க கோவப்பட்டு அவளை அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க. ஆமாப்பா, மாலதி வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உங்க அம்மா சொல்லி கொடுத்து வர்றதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி நீ அவ மேல கோவப்பட்டு கை வச்ச? அது தப்புன்னு உனக்கே உரைக்காம போச்சு. அதுக்காக அவ என்ன சொன்னாலும் எதுவும் பேசாம கேட்டுட்டு என்ன வர சொல்றீங்களா? அதுக்காக தான் நாங்க போனோனா? இல்ல, குழந்தைய அக்கா கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு வந்துட்டா அவ மனசு மாறி திருந்தி உங்களை ஏத்துப்பான்னு நினைச்சு நீங்க போயிருக்கீங்க. அந்த முயற்சியை நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அதுக்கு நீங்க போயிருக்க கூடாது. நான் போய் கேட்காம வேற யார் போய் கேட்க முடியும்? எங்க அம்மா மட்டும் போயிருந்தா போதும். அம்மா போய் கேட்டா மாலதி குழந்தைய தூக்கி கொடுத்துருவாளா? குடுக்கறாளா என்ன பண்றான்னு அது அப்புறம் யோசிக்கலாம். நீங்க கேட்டு அவ குழந்தைய குடுக்கலைங்கிறதுக்காக 2வது தடவை அவன் மேல கைய வச்சிருக்கீங்களே. ஏற்கனவே இதே மாதிரி நீங்க அடிச்சதுனாலதான் இது வரைக்கும் பட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அடிச்சதுக்கு அவ மறுபடியும் உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன ஆகும்? அது அவளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்க கூடாதா? சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? ஹலோ மாப்பிள்ள, நான் தான் பேசுறேன். நீங்க அடிச்சு தள்ளி விட்டதுல மாலதி கீழே விழுந்து மயக்கமாயிட்டாளாம். அவளை வீட்டி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம். உங்க அம்மா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் வெளியும் புறப்பட்டு அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரமா புறப்பட்டு அங்கே வந்து சேர்ந்துருங்களேன். சீக்கிரமா வாங்க. சரிங்க மாமா. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. பயமா போப்பா. அப்பா என்ன சொன்னாரு? நான் அடிச்சு தள்ளி விட்டதுனால மாலதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளாம். எங்க அம்மாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நினைச்சேன், நடந்துருச்சு. இல்ல நந்தினி, இது எங்க அம்மா வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, இந்த விஷயத்துல சந்தேகப்பட்டு போய் பார்க்காம இருக்க கூடாது. வாங்க போலாம். ஆமாப்பா, யோசிக்காத, கிளம்பு. போய் பார்த்துட்டு மாலதிக்கு எப்படி இருக்குன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க அத்தை, நான் ஃபோன் பண்றேன். சரிம்மா, போ. வாங்க போ. ஏம்மா, குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு இடத்துல நில்லுங்கம்மா. நிக்கிறேன், நீ போ. எவ மேலே இருக்க வெறுப்பெல்லாம் என்கிட்ட வந்து காமி. உனக்கு நல்ல புருஷன் அமைய மாட்டான்டி. அப்படியே அமைஞ்சாலும் நீ அவனோட வாழ மாட்டேன். சம்பந்திமா, மாலதிக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் டாக்டர் இல்ல. டாக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரியும். சரி, மாலதி இப்ப எங்க இருக்கா? உள்ளதான் பெட்ல இருக்கா. பார்க்கலாமா? நான் டாக்டர் இல்லம்பாங்க. இந்த அம்மா கிட்ட என்ன கேள்வி? நீங்க வாங்க, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இருங்க, டாக்டர் யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மாலதியோட உசிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அதான் சொன்னேனே, நான் டாக்டர் இல்ல. டாக்டர் வந்து சொன்னாதான் எல்லாம் தெரியும்னு. இல்லங்க, மாலதிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. இவங்க பொய் சொல்றாங்க. யாரு? நான் போய் சொல்றேனா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க என் பையனை கூட்டிட்டு வந்து என் மருமகளை அடிக்க சொன்னீங்களா இல்லையா?